கண் கண்ட தெய்வம் கலியுக அவதாரம் மேல்மருவத்தூர் ஆன்மீக குருநாதர் அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை பணிந்து இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். அம்மா அருளால இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன? விதியை வெல்லும் மருவூர் இருமுடி. நம்முடைய மேல்மருவத்தூர் அன்னையின் சித்தர் பீடத்தில் நமக்கு கிடைத்த பல விழாக்களில் அருள் திரு அம்மா அவர்கள் அருளாசியோடு நமக்கு கிடைத்த ஒரு நல்ல விழா நம்ம சக்தி மாலை இருமுடி பெருவிழா. இந்த இருமுடி விழான்றது நம்முடைய சித்தர் பீடத்திற்கே உரிய தனி சிறப்பு மிகுந்த விழாவாகும். இந்த விழாவில பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் ஆண் பெண் என்ற வித்தியாசமின்றி, வயதானவர் சிறியவர் என்ற பேதமின்றி, படித்தவர் படிக்காதவர் என்ற பாகுபாடின்றி, இந்த குடும்பத்தில் பிறந்தவர் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற பிரிவு இல்லாமல் எந்த மதத்தை சேர்ந்தவரும் எந்த ஜாதி சமயத்தை சேர்ந்தவரும் எந்த நாட்டை சேர்ந்தவரும் கூட நம்முடைய மேல்மருவத்தூருக்கு சித்தர் பீடத்தில் இருமுடி செலுத்த முடியும். இந்த பெருவிழா அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, உங்களுக்கு வழிகாட்டியாக நான் அருள் திரு பங்காரம்மான்ற பாலகனை தந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் யாரு? நம்ம எல்லாம் கரை சேர்ப்பவர் அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள். அப்ப அவங்க கொடுத்த வழியில ஒரு நல்ல வாய்ப்பு தான் இருமுடி பெருவிழா. இந்த இருமுடி விழால கலந்துக்கும் பொழுது நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் அம்மா தீர்த்து வைக்கிறார்கள். அதை நாம கண்கூடாக அறிய முடியும். ஒவ்வொரு வருடமும் நாம என்ன செய்யணும்? முறையாக விரதம் இருந்து சக்தி மாலை அணிந்து இருமுடி செலுத்த வேண்டும். அம்மா நமக்கு நல் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் செலுத்தக்கூடிய இருமுடிக்காக கூட அத்தனை பேரையும், அந்த குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் அம்மா காப்பாத்தின வரலாறுகள் உண்டு. இன்னைக்கு அளவும் நடந்துட்டு தான் இருக்கு. 1982 வருடம் தான் அம்மா இந்த இருமுடி பெருவிழாவை துவக்கி தந்தாங்க. இப்படிப்பட்ட இந்த பெருவிழாவில பாத்தீங்கன்னா வருடம் தோறும் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. எப்படா இந்த இருமுடி காலம் வரும், அப்ப நம்ம போய் இருமுடி செலுத்தலாம்னு ஒவ்வொருத்தரும் காத்துட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இருமுடிக்காக மட்டும்தான் மேல்மருவத்தூருக்கு வரவங்களும் கூட உண்டு. ஏன்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், அவங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலைகள், சில நேரம் வெளிநாட்டிலேயே இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்தியாவுக்கு வரணும், அந்த சமயத்துல நம்ம குடும்பத்தோட போய் அம்மாவுக்கு மாலை செலுத்தணும், குரு தரிசனம் பண்ணிட்டு மாலை செலுத்தணும்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த இருமுடிங்கிறது இதை செலுத்தும் போது நம்ம ஏன் அங்க மேல்மருவத்தூருக்கு போகணும், எதுக்காக செலுத்தணும்? நம்ம சில பேர் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டுதல்கள் வேற வேறையா இருக்கும். நம்ம கையில இருக்கக்கூடிய 5 விரல்கள், இந்த 5 விரலும் ஒரே நீளமா இருக்கா? வேற வேற சைஸ்ல தானே இருக்கு அம்மா படைச்சிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய விரல்கள் கூட ஒரே அளவில் இருக்க முடியாது. ஏன்னா இப்படி இருந்தாதான் நம்மளால ஒரு பணி செய்ய முடியும். அது போலதான் மனிதர்களாகி நமக்கு என்ன, நம்முடைய கோரிக்கைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒரு தாய் வயிற்றுல பிறக்கிற 2 குழந்தைங்களுக்கு கூட அவங்க வேண்டுதல்கள், அவங்களுடைய ஆசைகள் வேற வேற இருக்கும். அதே போலதான் நம்ம மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்திற்கு ஆன்மீக முன்னேற்றம் வேண்டும், ஆன்ம முன்னேற்றம் வேண்டும். அம்மா எனக்கு இந்த ஆன்மானா என்னன்னு தெரிய வைங்க, எனக்கு புரிய வைங்க. இதற்கு மேலும் எனக்கு இந்த பிறவிகள் எல்லாம் வேண்டாம், இந்த பிறவிகளுடைய சுழற்சியிலிருந்து என்னை நீ கரை சேர்க்க வேண்டும் அப்படின்னு அம்மா நீ யாருன்னு எனக்கு புரியவை. நீங்க யாரு, நீங்க எதற்காக எங்களுக்காக அவதரித்து வந்தீர்கள் என்பதை புரிய வையுங்கள் தாயே அப்படின்னு அம்மா கிட்டக்க உங்களுடைய அருளை தாருங்கள்னு வேண்டிட்டு வரவங்க ஒரு சிலர். அம்மா எங்களுக்கு நீங்க தான் வேணும்னு வேண்டிட்டு வரவங்க ஒரு சிலர். சிலர் என்ன செய்வாங்க, அம்மா நான் கோயிலுக்கு வரேன், எனக்கு உடம்பு சரியாக்கணும், எங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியாக்கணும்னு வேண்டிட்டு வரவங்க ஒரு சிலர். குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிட்டு வரவங்க ஒரு சிலர். வீடு கட்ட வேண்டும், அப்புறம் இடம் வாங்கணும், தொழில நல்ல முன்னேற்றம் வரணும், வெளிநாட்டுக்கு போற வாய்ப்பு வேணுமா, நல்லா படிக்கணும், வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அரசு உத்தியோகம் அமையணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் திருமணம் அமையணும் அப்படின்றலாம் நிறைய பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் வேண்டுதல்கள் வேற வேறையா இருக்கும். அப்படி வரும் பொழுது எத்தனையோ கோயில்கள் நம்ம இந்திய திருநாட்டுல உண்டு.
உலகம் பூராவும் நிறைய இடங்கள்ல தெய்வ தலங்கள், வழிபாட்டு தலங்கள் உண்டு. எல்லா தெய்வ தலங்களுக்கும் சக்தி உண்டு, எல்லா தெய்வங்களுக்கும் சக்தி உண்டு. ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் தாயாக இருப்பது அன்னை ஆதிபராசக்தி இல்லையா? அதனால எல்லாருக்கும் உண்டு. நம்ம மேல்மருவத்தூர் சித்தர் பீடம்ன்றது நமக்கெல்லாம் எப்படி நமக்கு ஒரு பெற்ற தாய் இருக்காங்களோ அது மாதிரிதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் தாய் அன்னை ஆதிபராசக்தி. எல்லா தெய்வங்களுக்கும் தாய் அன்னை ஆதிபராசக்தி. எத்தனையோ விதமான உயிரினங்கள் இருந்தாலும் அத்தனை உயிர்களுக்கும் தாய் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பங்காரு அம்மான்ற பராசக்தி தான். அப்படிப்பட்ட அம்மாவே நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு தான் இந்த மனித பிறவி. அம்மா கொடுத்த இந்த வாய்ப்பு தான் இந்த இருமுடி காலம். இந்த இருமுடி காலத்துல நம்ம மனம் முதல்ல தூய்மையா இருக்கணும். அம்மா உடல் தூய்மை சொல்ற மாதிரி மனதையும் தூய்மையாக வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. நீ ஒரு 10 பைசா தர்மம் பண்ணா கூட உள்ளன்போடு செய், நல்ல எண்ணமா செய். அம்மா சொல்றாங்க நான் கடனுக்கு செய்யறேன்னு செய்யக்கூடாது. நம்ம அம்மா இதை செஞ்சா அம்மா மனசு மகிழ்வாங்க, அம்மா மனசு குளிர்ச்சியாகும், அம்மா மனசை மகிழ்விக்கிறதுக்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு, நல் வாய்ப்புன்னு நினைச்சிட்டு நம்ம செய்யணும். அம்மா மனசு சந்தோஷமா இருக்கணும்ன்ற வேண்டுதலோட அம்மா அருளால நம்ம செய்ய முற்பட வேண்டும். அப்ப இந்த இருமுடி காலத்தை நம்ம உடல் தூய்மை மன தூய்மையோடு அம்மாவுக்கு வழிபாடு செய்யறோம். அம்மாவுடைய போற்றி மந்திரங்கள் 1008 108 மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அம்மாவுக்கு வேண்டிட்டு வீட்டுல வழிபாடு செஞ்சுட்டு நம்மளால முடிந்தவர்களுக்கு அன்னதானம் கொடுத்து விட்டு நாம இருமுடி செலுத்துறோம். அப்படிப்பட்ட இருமுடியினால் இருமுடியை எப்படி செலுத்த வேண்டும் என்று நீங்களே பல காணொளிகள் பார்த்திருப்பீங்க. உங்களுடைய வார வழிபாட்டு மன்றங்கள்லயோ சித்தர் சக்தி பீடங்களையோ சொல்லி தருவாங்க. அப்ப நம்ம இருமுடிங்கிறது இன்றைய தலைப்பு என்ன சொல்லுது? விதியை வெல்லும் மறுவூர் இருமுடி. அப்ப விதியையே மாத்த முடியுமா அப்படின்னா நம்ம யோசிச்சுதான் பார்க்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க everything is predefined, everything is predefined, nothing is defined by us அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால எதுவுமே மாத்த முடியாது. நம்ம எப்ப இந்த உடல் எடுத்துட்டோமோ, நமக்கு எப்ப தெய்வம் இந்த பிறவியை கொடுத்து விட்டதோ அப்பயே நம்ம வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட படிப்பு இவர் படிப்பார், இந்த தாய் தந்தையருக்கு மகனாகவோ மகளாகவும் பிறப்பார், இவர் இதை படிப்பாரு, இவங்களை கல்யாணம் பண்ணிக்குவாரு, இவங்களுக்கு இத்தனை குழந்தைகள் அமையும், இவங்க வீடு மனை எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் ஏற்கனவே இவ்வளவு ஆயுள் காலம் அப்படின்னு எல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க ஆண்டவன். ஏற்கனவே தலை விதிப்படிதான் நடக்கும் எல்லாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா விதியை மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு? எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் விதியை மாற்றக்கூடிய வல்லமை என்பது மேல்மருவத்தூரில் அருள் அவதாரம் செய்த அருள் திரு பங்காரு அம்மாவிற்கு மட்டும்தான் உண்டு. ஏன் அப்படின்னா அவங்கதான் அன்னை ஆதி பராசக்தியின் ஒரே அவதாரம். அப்ப அவங்களால நம்ம விதியையே மாற்ற முடியும். ஓம் விதியை தவிர்ப்பவா போற்றிவோம் அப்படிங்கிற மந்திரம் என்ன சொல்லுது? நமக்கு விதிப்படி இப்படி நடக்கணும், தீமை நடக்கணும், கஷ்டம் வரணும்னா கூட அந்த விதியையே மாத்தி அமைக்கக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டுன்னா குருநாதருக்கு மட்டும்தான் உண்டு. அந்த குருநாதர் காண்பித்த வழிதான் இந்த மேல்மருவத்தூர் இருமுடி. அம்மா எனக்கு விதிப்படி இப்படித்தான் நடக்கணும்னு இருந்தா கூட உங்களுடைய கருணைன்றது இருந்தா எங்களை காப்பாத்திடுவீங்க தானே. உங்க கருணையால எங்களுக்கு அடைக்கலம் தந்து எங்களை காப்பாற்றவே வந்தவர் தானே நீங்கள். ஓம் கவலை தவிர்ப்பவா போற்றிவோம்னு தானே நம்ம படிக்கிறோம். கவலை எல்லாம் நமக்கு வரக்கூடாதபடி நம்ம மனசை அண்டிய கவலைகள் எல்லாம் ஓட விரட்ட யாரால் முடியும்? நம்ம குரு அம்மாவால தான் முடியும். அப்ப குரு அம்மாவால முடியும்ன்றதுக்காக நம்ம முயற்சி பண்ணாம இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தெய்வம் காட்டும் ஊட்டாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா நமக்கு இந்த வழியை காமிச்சிருக்காங்க. இருமுடியை செலுத்து, உனக்கு நல்லது செய்யறேன், இருமுடியை செலுத்தினா உனக்கு விதிப்படி வரக்கூடிய துன்பங்கள் இருந்து நான் காப்பாத்துறேன், இந்த துன்பங்களை குறைச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா சில பேரால இருமுடி செலுத்துவதற்கு பல தடைகள் வரும். அவங்களால போக முடியாம போகும், டிக்கெட் கிடைக்காது, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கலாம், வேலையில விடுமுறை கிடைக்காம இருக்கலாம். இப்படி பல பேர் ஒவ்வொரு வருடமும் இத்தனை துன்பங்கள் வரும், பலருக்கும் வரும். நம்முடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களின்படி இவைகள் எல்லாம் நடக்கின்றது. இன்றைய எப்பொழுது இந்த பிறவில் நாம் செய்கின்ற நன்மை தீமைகளை பொறுத்தும் இவைகள் நடக்கின்றது. ஆனாலும் நம்ம அம்மா கிட்ட வேண்டிக்கணும், அம்மா திருவடியை பார்த்து வேண்டிக்கணும். அம்மா உங்க அருளால
நல்லபடியா இருமுடி செலுத்துற வாய்ப்பை எங்களுக்கு தாங்கம்மா, எங்க குடும்பத்தாருக்கு தாருங்கள், நாங்க எல்லாரும் எங்க சுற்றுத்தாருக்கு தாருங்கள், எல்லா உயிரினங்களுக்கும் தாங்கம்மா, நல்லபடியா போய் இருமுடி செலுத்தணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு நம்ம போக வேண்டும். என்னிடம் வர முடியாதபடி பல தடைகள் வரும், அவற்றையும் மீறி வந்தால் என்னுடைய அருள் உண்டு அப்படிங்கிறது அம்மாவுடைய அருள் வாக்கு. அப்ப அதை தாண்டி போகணும். இந்த விதியை தடை செய்கின்றது, நம்மள போக விடாம தடைகளை கொடுக்கின்றது. இருந்தாலும் மனம் தளராமல் குரு அம்மா மீது நம்பிக்கை வைத்து வீட்டிலேயே குரு காணிக்கை செலுத்தி அம்மா நல்லபடியா இருமுடி செலுத்தணும் தாயேன்னு வேண்டிட்டு நம்ம மேல்மருவத்திற்கு போய் நல்லபடியாக இருமுடி செலுத்த வேண்டும். இப்படி இருமுடி செலுத்திய ஒரு குடும்பத்தில் ஒரு முறை கோயம்புத்தூரிலிருந்து ஒரு குடும்பம் செல்கிறது மேல்மருவத்தூருக்கு. ஒரு தாய், அவங்க பையன், அவங்களுக்கு 2 மகள்கள், இவங்க எல்லாரும் போய் இருமுடி செலுத்துறாங்க. இருமுடி செலுத்திய பிறகு அவங்க போய் பாத பூஜை செய்து பங்காரு அம்மாவிடம் அருளாசி வாங்க போறாங்க. இப்ப செல்லும் பொழுது என்ன ஆகுது, அவங்க அந்த தாய் என்ன செய்யறாங்கன்னா, அம்மா அவங்க திருமாங்கல்யம், அந்த மாங்கல்ய தாலி இருக்கு இல்லையா, அதை எடுத்து குரு அம்மா கிட்ட காமிச்சு அம்மா தாயே ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மான்னு வேண்டிக்கிறாங்க. அப்ப வேண்டிக்கும் போது குரு அம்மா என்ன சொல்றாங்க, நான் ஏற்கனவே ஆசீர்வாதம் பண்ணிட்டேனம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை ஆசி வழங்குகிறார்கள். அப்ப எல்லாரும் அம்மாவை வணங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க குடும்பத்திற்கு அருள் திரு அம்மா அவர்களும் ஆசி வழங்குகிறார்கள். அவங்க வந்த பிறகு அவங்க மேல்மருவத்தூருக்கு சென்று இருமுடி செலுத்திய பிறகு அடுத்த நாள் காலை கோயம்புத்தூர் சேர்கிறார்கள். அப்ப கோயம்புத்தூர் வரும்போது என்ன ஆகுது, அவங்க வீட்டுல அந்த தாய், அவங்க கணவர் வரல, அவர் இருமுடி போட்டு வரல. அவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காரு. ஆனா சாதாரண நிலையில இருந்தவருக்கு இவங்க இருமுடி செலுத்துற நாள் அன்னைக்கு விடியற் காலையில இவங்க இருமுடி செலுத்துறாங்க. அன்றைய நாள் விடியற் காலையில் அவருக்கு உடல் மிக பெரிய அளவில் சோர்வு ஏற்பட்டு அவரால் தள்ளாமையாகும். அவரால் என்னன்னே தெரியல, அவருக்கு உடம்பு ரொம்ப அவரால் சொல்லிக்க முடியாத அளவு இனம் புரியாதபடி உடம்பில் ஏதோ வலி ஏற்படுகிறது. உடனடியாக அவருடைய நண்பருக்கு தொலைபேசி மூலம் அழைக்கிறார், கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்க வீட்டுக்கு, வீட்டுலயும் யாரும் இல்லை, ஏதோ ஒரு மாதிரி உடம்பு செய்யுது, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு மருத்துவமனைக்கு போறாங்க. டாக்டர் பரிசோதனை செய்து பார்த்து மருந்துகளையும் கொடுக்குறாரு. நீங்க இந்த அசதிக்கு இது எடுத்துக்கோங்க, ஒன்னும் இது இல்லை, பயப்படாதீங்க, தைரியமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி மருந்துகளை கொடுத்து அனுப்புறாங்க. முதல் நாள் இரவே இவங்க மேல்மருவத்தூர் புறப்படும் போது நன்றாக இருந்தவர், அதுவரை நன்றாக இருந்தவர், 50 வயசு இருக்கக்கூடிய மதிக்கத்தக்கக்கூடியவர் தான், உடம்புதான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர் தான். ஆனா இவங்க இருமுடி செலுத்துற நேரத்தில் இவருக்கு ஏதோ ஒரு தீங்கு ஏற்பட இருந்திருக்கிறது. அதனாலதான் அம்மா சொல்லியிருக்காங்க, இவங்க இருமுடி செலுத்திய பிறகு போய் பாத பூஜைக்கு போகும்போது அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஏற்கனவே ஆசீர்வாதம் பண்ணிட்டேனேம்மா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தாலியை திருமாங்கல்யத்தை பார்த்து அம்மா சொல்லும் பொழுது என்ன குறிக்கிறார்கள், ஏற்கனவே உன்னுடைய கணவனுடைய ஆயுளை நான் நீட்டித்து விட்டேன் என்பதைத்தான் அம்மா அங்கே ஒரு குறிப்பாக சொல்லி இருக்கிறார்கள். இப்ப இவங்க இருமுடி செலுத்துவதனால் அந்த விதியையே மாற்றிய வல்லமை அருள் திரு அம்மா அவர்களுக்கு உண்டு என்பதை நாம் இதன் மூலமாக அறிகிறோம். அது நம்ம ஆயுள் நமக்கு ஏற்கனவே தெய்வம் ஒன்றை குறித்திருந்தாலும் கூட விதி வழி நமக்கு இதை நடக்கும், ஆயுள் இவ்வளவு நாள் என்று இருந்தாலும் கூட அம்மா என்ன செய்கிறார்கள், அதை மாற்றுகிறார்கள். விதியையே மாற்றும் வல்லமை உண்டு. அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, சாதாரணமாக உனக்கு விதிப்படி என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கட்டும் என்று விட்டு விடுவேன். எதனால, அந்த விதின்ற கர்ம சட்டத்தை ஏற்படுத்தியவளே அன்னை ஆதிபராசக்தி. அப்ப தான் ஏற்படுத்திய சட்டத்தை அம்மாவே மீற மாட்டாங்க இல்லையா, அதுபடி நடக்கட்டும்னு விட்டுருவேன். ஆனாலும் என்னிடம் நீ அளவு கடந்த பக்தியை கொண்டிருக்கும் பொழுது, நான் சொல்லும் தொண்டுகளை சிரம் மேற்கொண்டு நீ செய்யும் பொழுது, நீ நன்மைகளை பொது நலனோடு நீ செய்யும் பொழுது அந்த விதியையும் நான் மாற்றி அமைக்கிறேன் மகனே அப்படின்னு அம்மா அருள்வாக்கு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அம்மாவை நம்ம கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அதற்கும் அம்மாவுடைய அருள் வேண்டும். அம்மா கிட்ட பக்தி வளரணும்னா கூட அம்மாவோட அருள் இருந்தால்தான் அந்த பக்தியோட வரும். ஏன்னா பக்திங்கிறத உயர்ந்த செல்வம், எந்த செல்வத்தையும் கடத்தி கொண்டு சென்று விடலாம், அறிவையும் பக்தியையும் யாராலும் கடத்தி கொண்டு செல்ல முடியாது. அதனாலதான் அந்த பக்தியை வளர்த்துக்கணும். அம்மா கிட்டக்க நம்ம அம்மா நீங்க சொல்படி நாங்க நடக்கிற பாக்கியத்தை கொடுங்க, உங்க மனம் குளிர்விக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயேன்னு வேண்டிக்க. அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது அம்மா அதை நமக்கு செய்து தருவார்கள்.
இப்படி இருமுடி ஆயுட்காலத்தை நீட்டித்தது இவருக்கு மட்டும்தானா? இன்னும் எத்தனையோ பேர் இருமுடியே செலுத்தாதவர்கள் பலரும் உண்டு. ஆனா அவங்க குடும்பத்துல ஒருத்தரோ 2 பேரோ அம்மா கிட்ட பக்தியோட இருப்பாங்க. அவங்க எல்லாம் உடம்பு பிடியா பிடிச்சுக்குவாங்க. ஒரு பக்தர், ஒரு பேராசிரியை ஒருத்தர், அவங்க அம்மா அன்னையுடைய தீவிர பக்தர், ரொம்ப ஆரம்ப நாள் தொண்டை. அவங்க குடும்ப மாலை போட்டு வரும்போது கூட அவங்க வீட்டுக்காரர், அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் மாலை போட்டு வந்ததே கிடையாது அவர் ஆயுள் காலம் முழுவதும். ஆனாலும் என்ன செய்வாருன்னா மேல்மருவத்தூருக்கு இவங்க பத்திரமா கூப்பிட்டு வந்துட்டு போவாரு. இவங்க கூட நிறைய பக்தர்கள் தொண்டர்கள் வருவாங்க, அவங்க எல்லாமும் இவர் கூப்பிட்டு வருவாரு. ஆனா இவருக்கு மட்டும் என்னமோ அந்த இருமுடியை செலுத்துற வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஆனாலும் இவர் என்ன செய்வாருன்னா, நம்ம ஆன்மீகத்துல நம்ம இருமுடியெல்லாம் செலுத்துறனா கூட நம்ம அம்மாவோட பக்தர்கள் தொண்டர்களுக்கு நம்ம ஒரு அரவணைப்பா கூப்பிட்டு போயிட்டு வருவோம் அப்படிங்கிற கடைசி வரை அவர் செய்தார். அது செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு முறை அவருக்கு உடல் மிக பெரிய அளவில் சோர்ந்து அவர் ஆஸ்பத்திரியில பல நாட்கள் படுத்த படுக்கையாக இருந்தார்கள். இந்த அம்மா இருமுடியெல்லாம் செலுத்தக்கூடிய அம்மா மனசு வேதனையோட என்ன செய்யறாங்க, அந்த ஆஸ்பத்திரியில கட்டில இவர் படுத்திருக்காரு, கீழே அவங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்க மகள்களும் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நினைச்சு அழறாங்க, அம்மா எவ்வளவு நாளா உனக்கு தொண்டை செய்யறேனே, எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு இவ்வளவு வருடம் இவர் அம்மா கோயிலுக்கு இவர் வரலன்னா கூட இவர் என்னோட கூட வந்திருக்காரு. ஆனாலும் என்னால இவர் இப்படி படுத்த படுக்கையா இருக்கும்போது எனக்கு ஆதரவு ரொம்ப கவலையா இருக்குமா, இவருக்கு நல்லபடியா குணமாகணும், எப்பதாம்மா சரியாகும், மருத்துவர்களும் ஒன்னும் சரியா இப்ப இந்த தேதியில இவருக்கு குணமாயிருவாருன்னு ஒன்னும் பெரிய கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வேண்டிட்டு கவலையோடு இருக்கும்போது அந்த நேரம் அருள்திரு அம்மா அவர்கள் அந்த ஆஸ்பத்திரியில அந்த ரூம் அந்த கதவு வாசல் வழியா வராங்க. இவங்க 3 பேரு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த காட்சி கிடைக்குது. குரு அம்மா செவ்வாழையை போட்டு வேப்பிலை ஏந்தி வருவாங்க பாத்தீங்களா, அம்மா அருள் நிலையில வர மாதிரி குரு அம்மா அப்படியே வேப்பிலையோடு அவர் மேலே அந்த வேப்பிலைய அப்படியே தள்ளி தடவி விடுறாங்க. வேப்பிலையால அவருக்கு தடவி விடுகிறார்கள், தடவி விட்டு மறைந்து விடுகிறார்கள். இந்த காட்சி அங்க இருந்த 3 பேருக்கு மட்டும் கிடைக்கிற சக்தி, அந்த தாய்க்கு மட்டும் கிடைக்கல. அந்த தாய் அளவிற்கு அந்த மகள்கள் கூட பக்தியில் உயர்ந்தவர்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த தாய் அம்மா எப்படி மேல்மருவத்தூர் அம்மா என்ன சொல்றாங்க, எனக்காக வரக்கூடிய ஒரு ஆன்மா, அந்த ஆன்மாவை சேர்ந்து அந்த குடும்பத்தையே காப்பாத்துறேன். என்னிடம் யார் முழு சரணாகதி அடைந்த ஒருவன் காரணமாக கூட அந்த குடும்பம் முழுவதையும் காப்பாற்றுவேன் என்பதை புரிந்து கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த ஒரு தாய் படித்த படிப்பில் கூட பெரிய அளவில் இல்லாமல் இருந்தாலும் பக்தியில் உயர்ந்த அந்த சக்தி, அவங்க பேரு சக்தி தனலட்சுமி, அந்த அம்மாவுடைய பக்திக்காக அவங்க செய்த தொண்டுக்காக அவங்க கோயம்புத்தூர்ல பாரதி நகர் பீளமேடு பாரதி நகர்ன்ற சக்தி பீட தொண்டர், அந்த அம்மா செய்த தொண்டுக்காக அம்மா கோயம்புத்தூரில் அந்த மருத்துவமனையில் ஆட்சி கொடுத்து அவருடைய கணவனுக்கு அருள் நிலையிலே அவங்க மந்திரிப்பு செய்யற மாதிரி அதை நீவி விட்டாங்க. வேப்பலையால நீவி விட்டுட்டு சென்ற பிறகு அவர் சில நாட்களில் உடல் நலம் தேறி மீண்டு நிறைய நாட்கள் உயிர் வாழ்ந்தார்கள். இது எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, இந்த இருமுடிக்கு அவ்வளவு மகத்துவம். யாரையோ போய் கூப்பிட்டுவான்னு சொல்லுவாங்க, அம்மா நீ போய் கூப்பிட்டு வா, இந்த காரணமாவது அவங்க என் மண்ணை மிதிக்கட்டும், இந்த மண்ணுக்கு சக்தி உண்டு, நான் பேசணும்னு அவங்களுக்கு கிடையாது, அவங்க என்னிடம் பேசணும்னு கிடையாது. நம்ம சில பேரு அம்மாவிடம் நெருங்கியவர்கள், அம்மாவிற்கு பாத பூஜை செய்தவர்கள், அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்டவர்கள் என்று நிறைய பேர் இருக்கலாம். அவர்களுக்கு இது எதுபடி செய்யணும்னு முறையா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு அம்மாவை பத்தியே ரொம்ப தெரியாது இல்ல. அப்ப அவங்களுக்கெல்லாமும் அம்மா அருள் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அம்மா தாய் பாசமே உருவானவர்கள். அவங்க கிட்ட இவங்க உயர்ந்தவங்க, அவங்க தாழ்ந்தவங்க, இவங்க நமக்கு நிறைய தடவை பாத பூஜை பண்ணியிருக்காங்க, அவங்க நம்ம கிட்ட அருள் வாக்கே கேட்டது இல்லை அப்படின்னா அவங்க பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்க என்னைக்குமே கருணை தான் அவங்களுடைய முதல் முகவரி. அவங்க கருணையே உருவானவர்கள். அப்ப அம்மா கிட்ட வர முடியாதவர்கள் எப்படி அம்மாவுடைய அருளாசி பெற முடியும்? அவங்களுடைய விதிப்படி எல்லாமே நடந்துடலாமா அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுக்குதான் அம்மா சொல்லுவாங்க, இருமுடி போட்டு வர சொல்லு, இந்த மண்ணை மிதிக்க சொல்லு, போதும் இந்த மண்ணை ஒரு முறை மிதிக்க சொல், அவனுடைய ஆயுளையும் அந்த ஆன்மாவிற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன். பெண்களை குறிப்பா சொல்லுவாங்க, எத்தனையோ பெண்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைய நிலையில் பெண் சமுதாயமே மிக மிக கொடூரங்களை அனுபவித்து வருகிறது. அந்த பெண்ணை
தயவு செய்து இந்த மண்ணை வந்து மிதிக்க சொல், இந்த மண்ணை மிதிச்சுட்டு போக சொல், போதும், நான் என்ன பண்ணணுமோ செய்யறேன். அப்ப பாருங்க, நம்ம மருவத்தூருக்கு அடிக்கடி போற நாம் இதை நினைக்க வேண்டும். அம்மாவுடைய அருள் இல்லாமல் நாம் அந்த மண்ணை மிதிக்க முடியாது. அதை நாம மனதார உணர்ந்து, எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் தாய் தந்தை குழு தெய்வமாக நீங்களே எங்களுக்கு இருந்து அருள் பாலிக்க வேண்டும், எங்களுடைய சந்ததியை வழிநடத்த வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த மேல்மருவத்தூர் மண்ணை நினைத்து இங்கே வந்து தொண்டும் பக்தியும் செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தரணும்னு வேண்டிக்கணும். அப்போ இந்த விதியை மாற்றி ஆயுளை நீட்டித்து கொடுத்த அம்மா ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு படிப்பை கொடுத்திருக்கிறார்கள். நாம இது என்ன வித்தியாசமா இருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் இருந்தது போல இருக்கிறது. அந்த குடும்பத்தில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் படிப்பு தடைபடும். அப்படி தடைபடக்கூடிய குழந்தைகள் இருந்த குடும்பம் எவ்வளவுதான் நல்லா படிக்கலாம், இருந்தாலும் அவங்க படிப்புல ஏதாவது 1 வருடமோ 2 வருடமோ 3 வருடமோ ஏதோ ஒரு காரணமாக தடைபட்டு படிப்பு நின்று போகும். அதற்கு பிறகுதான் மீண்டும் படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இப்படிப்பட்ட சாபம் இருந்த ஒரு வீட்டில் என்ன தோஷமோ என்ன நிலையோ நமக்கு தெரியாது. அப்படி இருந்த ஒரு வீட்டில் அங்கே ஒரு பக்தருக்கு, ஒரு பிள்ளைக்கு மட்டும் அம்மாவுடைய அம்மா அவதரித்து வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிகிறது. அவருக்கு மட்டும் தெரியுது. இப்ப அந்த மேல்மருவத்தூர் மண்ணில் பங்காரு அம்மான்ற திருநாமம் தாங்கி ஒருவர் இருக்கிறார், அவர்தான் வந்து ஆதிபராசக்தியுடைய அவதாரம் அப்படின்னு அவங்க ஆசிரியர் மூலமாக தெரிகிறது. அப்ப இந்த பிள்ளைக்கு ரொம்ப ஆசை, அம்மா இப்படியாவது போய் ஒரு முறையாவது அந்த மேல்மருவத்தூருக்கு போக வேண்டும், ஒரு முறை, ஒரே ஒரு முறை செல்ல வேண்டும். அந்த ஒரு முறையாவது சென்று அங்கே அந்த பங்காரு அம்மாவை எப்படியாவது என் கண்களால் அவரை பார்க்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, டீனேஜ் பையன், அந்த பையனுக்கு வந்து இந்த ஆசை. டீனேஜ் பருவம் அப்படிங்கிறது பிள்ளைகள் வந்து சினிமா டிராமா என்று பல கேளிக்கைகள் அவங்க வந்து விருப்பம் போல எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த பிள்ளைக்கு அம்மா வந்து இப்படி ஒரு உணர்வை கொடுக்கிறார்கள். அப்ப வந்து அவருக்கு என்ன ஆசையா இருக்குன்னா, நான் போட்டோல தான்மா பார்த்திருக்கேன் குரு அம்மாவை வந்து, ஆனா எனக்கு ஒரு ஆசைமா அவங்கள என் கண்ணால நான் பார்க்கணும். எனக்கு வந்து தெய்வத்தை பற்றி எனக்கு கேள்விப்பட வைத்த நீங்கள் எப்படியாவது தெய்வத்தை என் கண்ணை கொண்டு காணும் பாக்கியத்தை கொடுங்க, நான் வந்து பார்த்துட்டா மட்டும் போதும், எனக்கு அது ஒண்ணுதான் ஆசை. என்னால நிறைய தடவை வர முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியாது, ஆனால் என்ன இந்த பிறவி நீங்க கொடுத்ததுக்கு எனக்கு ஒரு முறையாவது அவரை என் கண்ணால் பார்க்க வேண்டும், அவங்களை தரிசனம் மட்டும் பண்ற எனக்கு பாக்கியத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு வேண்டிட்டு இருந்த பிள்ளைக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா குடும்பத்திலே பெரியவர்கள் யாரும் மேல்மருவத்தூருக்கு சென்று அம்மாவை வணங்கியவர்கள் கிடையாது, அவ்வப்பொழுது போய் வருபவர்களும் கிடையாது, என்ன செய்ய முடியும் என்றே தெரியவில்லை. அப்படிப்பட்ட அந்த பிள்ளைக்கு அவங்க கல்லூரியில் ஒரு பேராசிரியை இருக்கிறார்கள். அந்த பாடம் சொல்லி கொடுத்த பேராசிரியை வந்து அவங்க இறைச்சியா சொல்றாங்க, நாங்க வருடம் தோறும் மேல்மருவத்தூர் போவோம், இருமுடிக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லவும் இந்த பிள்ளைக்கு மனசு சந்தோஷமாகிறது. பரவாயில்ல, நம்ம மனசுக்குள்ளேயே வேண்டிட்டு இருந்த ஒரு வேண்டுதலுக்காக அம்மா சொன்ன மாதிரி உங்களை சொல்லியிருக்காங்கன்னு அவரை கேட்கிறாங்க. மேடம், நீங்க வந்து மேல்மருவத்தூர் போகும்போது என்னையும் கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவங்களும் சரிப்பா நான் கூப்பிட்டு வரேன், ஜனவரி மாசம் இந்த நாள்ல போவோம், நாங்க கூப்பிட்டு போறோம்னு சொல்றாங்க. அப்ப அவருடைய தாய் தந்தையரிடம் எப்படியாவது என்னை மேல்மருவத்தூருக்கு போயிட்டு வர்றதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க, எப்படி நீங்க அனுமதி கொடுங்கன்னு வேண்டிக்கிறாரு. சரி, அவங்க கல்லூரி பேராசிரியரோட தானே போயிட்டு வராருன்ட்டு அவங்க அப்பா அம்மாவும் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க மேல்மருவத்தூருக்கு இந்த பிள்ளை மட்டும்தான் அவங்க குடும்பத்தில இருந்து போயிட்டு மத்த எல்லாரோடையும் அவங்க டீச்சரோட பயணம் செய்து போயிட்டு மேல்மருவத்தூர்ல இருமுடி செலுத்திட்டு வர. இருமுடி செலுத்துவதற்கு முதல் நாள் இந்த பயணம் வந்து முதல் நாள் மாலை வந்து ட்ரெயின்ல கிளம்பி அடுத்த நாள் வெடிகாலையில் தான் மேல்மருவத்தூருக்கு போய் சேரும். கோயம்புத்தூர்ல இருந்து மேல்மருவத்தூர் போகும். அந்த ட்ரெயின்ல போகும்போது அந்த பயணம் முழுவதும் அந்த பிள்ளை தூங்கவில்லை. எதனால் அப்படின்னா, எப்படியாவது நம்ம குரு அம்மாவை தரிசனம் பண்ணணும், நாளைக்கு நமக்கு தெய்வத்தையே பார்க்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்க போகிறது. இது ஒரு பிரம்மி போல அவர் போறார். என்ன நினைக்கிறாரு, நாளைக்கு நம்ம வாழ்நாளில் முக்கியமான நாள் நாளை. ஏன் அப்படின்னா, நம்ம முதல் முறையாக தெய்வத்தை நாம் கண் கொண்டு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பிரமிப்பினாலையும் இன்னொரு பயம், இன்னொரு என்ன பயம், நமக்கு அம்மா கண்ணுல காட்சி கொடுக்காம போயிட்டாங்கன்னா என்ன செய்யறது, ஏன்னா அவங்க ஒரு தெய்வம் இல்லையா, நம்ம தெய்வத்தை பாக்குற அளவுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருப்போமா,
ஒருவேளை நமக்கு அந்த கண்ணில் காட்சி கிடைக்காமல் போனா என்ன பண்றதுன்னு அவர் இரவு முழுவதும் பிரார்த்தனை செய்து கொண்டே வருகிறார். நாளைக்கு எப்படியாவது இந்த இருமுடியை செலுத்திடணும், எப்படியாவது குரு அம்மாவை தரிசனம் பண்ணிடணும், என் கண்ணால் அவங்க கோயிலை சுத்தி வர்றதை நான் பாத்துக்கணும், எனக்கு நீங்க காட்சி கொடுக்கணும்னு வேண்டிட்டே வராரு. அடுத்த நாள் காலையில் விடியற் காலையில் இருமுடி செலுத்துகிறார்கள். அதே போல அம்மா ஒரு 9 மணி வாக்கில் கோயிலில் வலம் வந்து வருகிறார்கள். அதை பார்த்து கண்ணார மனதார வணங்கி கண்களால் ஆனந்த கண்ணீரோடு அம்மா அருள் திரு அம்மா அவர்களை வணங்கி விட்டு அவங்க எழுந்து புறப்பட்டு வராங்க. அவங்க வரும்போது அந்த திரும்ப மீண்டும் வரும்பொழுது ட்ரெயின்ல வரும்போது என்ன, இந்த பிள்ளை சீக்கிரமே தூங்கிறாரு, ஏன்னா முதல் நாள் முழுவதும் தூங்கல பாத்தீங்களா. அதனால தூங்கும்போது அந்த கனவுல அம்மா சொல்றாங்க, நான் தான் உனக்காக கனவில் காட்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி மறைகிறாங்க. அந்த பிள்ளைக்கு அந்த எந்த குடும்பம், படிப்பு தடைபடக்கூடிய சாபம் இருந்த குடும்பம், அந்த குடும்பத்திலிருந்து இருமுடி செலுத்திய அந்த பிள்ளையுடைய பக்திக்காக அம்மா அதன் பிறகு அந்த குடும்பத்தில் எந்த பிள்ளைகளுக்குமே படிப்பில் தடை இல்லாமல் பார்த்து கொண்டார்கள். ஒரு பிள்ளைக்கு கூட படிப்பில் தடை வரவில்லை. அதற்கு பிறகும் 4-5 பிள்ளைகள் உண்டு. அதாவது மொத்த பெரிய இந்த ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய கூட்டு குடும்பத்தில் எல்லாரும் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கும் ஒருவருக்கும் படிப்பில் தடை இல்லைன்னா சேர்ந்தா டிகிரி வாங்க முடியாது, அப்படி இப்படின்னு தடை வந்த போதும் இந்த பிள்ளை காரணமாக மற்றவர்களும் அம்மாவுடைய ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். அம்மா அருளாசியை கொடுத்தார்கள். இன்று வரை படிப்பு, கல்யாணம், வீடு, மனை, உத்தியோகம் என்று அம்மா எல்லாவற்றிலும் அம்மா திருவாய் மலர்ந்து அருளியபடி உயர்த்தி வருகிறார்கள் என்றால் இந்த இருமுடிக்கு பலன் உண்டு சக்தி. வீடு கட்ட முடியாதவர்கள் போனார்கள். அப்ப அடுத்த வருடம் முதல் வருடம் இருமுடி செலுத்துகிறார்கள். அது நாள் வரை 20 வருடம் 25 வருடம் வேலை செய்தும் கூட ஒரு பைசா காசு நிற்காமல், ஒரு இடம் வாங்காமல், ஒரு வீடு மனைன்னு இல்லாம, இன்னைக்கு சம்பாதிச்சு வந்து நாளைக்கு செலவா போயிருது அப்படின்னு இருந்த நிலையில சொந்தமாக வீடு கட்ட முடியும் என்ற நிலையே இல்லாதவர்கள், அப்படிப்பட்ட நினைப்பே கிடையாது, நம்மளால எல்லாம் எங்கப்பா முடிய போகுது, அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு நினைத்தவர்களுக்கு கூட ஒரு முறை இருமுடி செலுத்திய பிறகு 2 முறை மாலை செலுத்திய பிறகு அம்மா வீடு மனை எல்லாம் அமைத்து தந்திருக்கிறார்கள். உத்தியோகத்தில் மாற்றம் அமைத்தார்கள். ஒரு முறை ஒரு சக்தி, பெண் சக்தி சென்னையில இருந்து இருமுடி செலுத்தி, அம்மா நான் நல்லபடியா படிப்பு முடிச்சுட்டேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிட்டு வரும்பொழுது அவருக்கு அதே வருடம் ஒரு பெரிய கம்பெனியில் சாப்ட்வேர் உத்தியோகம் கிடைத்தது. அதன் பிறகு அவர் வெளிநாடுகளுக்கு எல்லாம் சென்று இன்று வெளிநாட்டிலேயே அமெரிக்காவில் அவர் பணியின் காரணமாக குடும்பத்தோடு அங்கே இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது என்ன தோணுது, இப்ப இருமுடிக்கு அவ்வளவு மகத்துவமா? எல்லாருமே ஏதோ விதிப்படி இப்படி நடக்கும்னு சொன்னாங்க, படிப்பு நின்று போகும்னு சொன்னாங்க, வீடு நீ வாங்கவே முடியாதுப்பான்னு சொன்னாங்க, இவருக்கு நேரக்கு இவ்வளவுதான் ஆயுசுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் குடும்பம் ரொம்ப கவலையோட இருக்கக்கூடிய நிலை இருக்கு, நீங்க குலதெய்வத்தை வேண்டிக்கங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்ப விதிப்படி இப்படிதான் நடக்கும்னு சொன்னாங்களே, அப்ப ஜோதிடர்கள் இதை சொன்னார்கள், பெரிய பெரிய ஜோசியம் பாக்குறவங்க எல்லாம் அவங்க சொன்ன ஜோதிடம் மாறினதே இல்லையே, மாறியதே கிடையாது. அப்ப எப்படி இதெல்லாம் மாறியது? யார் இதை மாற்றினார்கள்? யார் மாற்றினார்கள்? குரு அம்மா தான் மாற்றினார்கள். குருநாதர் அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் இருக்கும் வரை நமக்கு எந்த குறையும் கிடையாது. அவர்கள் ஜீவ சமாதி நிலையில் இருந்து ஜீவனோடுதான் இருக்கிறார்கள். அவங்க ஜீவ காருண்ய மூர்த்தியாக எப்பொழுதும் அந்த மேல்மருவத்தூர் சித்தர்பீடத்திலே அமர்ந்து அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்க இருக்கும் வரை நமக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை என்று கூறுவதை போல நான் கவலைப்படலமா, எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நான் என்ன ஆவேன் என்று எனக்கு தெரியாது, என் குடும்பத்தை பற்றிய கவலை எனக்கு இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு தாயாக நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்க கொடுத்த வழிகாட்டுதல் படி நாங்க இருமுடி செலுத்துறோம், அந்த இருமுடி செலுத்தும் வாய்ப்பை எங்களுக்கு தந்தருளுக்கள் தாயேன்னு வேண்டி. அப்போ இருமுடி செலுத்தும் போது நம்ம என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். கடந்து வந்த பாதையை நினைத்து பாருன்னு சொல்றாங்க அம்மா. நீ பிறந்ததுல இருந்து இன்று வரை எப்படி இருக்கன்னு பாரு. அம்மா கிட்டக்கு வர்றதுக்கு முன்னால நீ எப்படி இருந்த, அம்மா கிட்டக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்கன்னு நினைத்து பார். உன்னுடைய மனமே எந்த அளவுக்கு மாற்றமாகி இருக்கிறது, உன் எண்ணங்கள் எப்படி முன்னர் இருந்தது, இன்றைய நிலையில் அம்மாவிடம் வந்த பிறகு உன்னுடைய எண்ணங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்று பார். குடும்பத்தை நினைத்துப்பார், குடும்பம் முன்னால் எப்படி இருந்தது, இப்ப எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று நினைத்துப்பார்.
ஒவ்வொருவரும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் எந்த முன்னேற்றங்கள் இருக்கிறது என்று நினைத்துப்பார் என்றெல்லாம் அம்மா கூறுகிறார்கள். அதை பொறுமையா இருந்து மௌனத்தை கடைபிடித்து தியானம் செய்து நம்மளால் முடிந்தவரை வழிபாடு செய்துவிட்டு யாராவது கொஞ்சம் பேருக்காவது அன்னதானம் செய்து நீங்க இருமுடி செலுத்த பாருங்க. இருமுடி செலுத்தும் பொழுது நம்ம மனசை ஒரு நிலையா அம்மாவை நினைச்சிட்டு இருமுடி செலுத்தணும்னு சொல்றாங்க. நம்ம அந்த 5 நாள் விரதம், 3 நாள் விரதம், 1 நாள் விரதம் இப்படி என்று விரதம் இருந்து அவங்கவுங்க உடல் நிலைக்கு ஏற்பவும் குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்பவும் நீங்க போய் இருமுடி விரதம் செலுத்தும் போது அந்த கருவறைக்கு முன்னால நம்ம போறோம் பாத்தீங்களா, அந்த கியூ வரிசையில போய் நம்ம மாலை எடுத்து அந்த சுயம்பு அன்னைக்கு மேல வைப்போம். அவங்க மஞ்சள் தீர்த்தம் புனித நீர் ஊற்றுவார்கள். அந்த கருவறைக்கு முன்னால நிற்கக்கூடிய ஒரு நொடியாவது என்னை நினை அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்போ மாலை போட்டோம், செவ்வாடை மஞ்சள் ஆடை போட்டா மட்டும் போறாது. நம்ம மனசும் அம்மாவை நினைக்கணும். அம்மா, எனக்கு இந்த உயர்ந்த மனித பிறவியை நீ கொடுத்ததுக்கு நன்றிமா. உங்க அருளால உயர்வான மேல்மருவத்தூருக்கு போகும் பாக்கியத்தை கொடுத்ததுக்கு நன்றிமா. உங்க அருளால இந்த இருமுடி செலுத்துற பாக்கியத்தை நீங்க கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி சொல்லி நாம இருமுடி செலுத்துவோம். நன்றி என்பது உயர்ந்த பொருள், உயர்ந்த நிலை. அந்த கிராட்டிடியூடுன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையோடு நம்ம எவ்ரிதிங் இஸ் ப்ரீடிஃபைன்டு அப்படிங்கிற நிலை, அந்த விதிப்படி ப்ரீடிஃபைன்டு அர்த்தம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். எவ்ரிதிங் இஸ் ப்ரீடிஃபைன்டுங்கிறத அம்மா எப்படி மாத்துறாங்க? எவ்ரிதிங் கேன் பி ரீடிஃபைன்டு. எவ்ரிதிங் கேன் பி ரீடிஃபைன்டு. ரீடிஃபைன்டுனா எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்று அம்மா காண்பிக்கிறார்கள். நம்முடைய விதையை மாற்றும் வல்லமை நம் மேல்மருவத்தூர் அம்மாவிற்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட குருநாதருடைய திருவடியை நாம் சரணாகதி செய்ய வேண்டும். அப்ப குருநாதராக நமக்கு கிடைச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் நமக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ சம்பாதிக்கலாம், பணம், பதவி, புகழ், பட்டம், எப்படியோ பெரிய பெரிய செல்வம் எல்லாம் சேர்த்தா கூட உண்மையில் எது செல்வம் என்றால் குருநாதர் தான் உயர்ந்த செல்வம். நம்ம பங்காரம்மா மட்டும்தான் நமக்கு செல்வம். நம்ம பாவம் புண்ணியம் எல்லாம் நம்மோடு வருமோ வராதோ அது நமக்கு தெரியாது. ஆனால் கடைசி வரை கூட வருபவர் நம்முடைய குரு அம்மா மட்டும்தான். அப்படிப்பட்ட குருநாதரை நாம் சரணாகதி செய்ய வேண்டும். அடிகளார் அபிமானம் என்ற உயரிய உபாயத்தை அருளி இருக்கிறேன் என்று அம்மா அருள்வாக்கிலே கூறுகிறார்கள். குருநாதர்கள் குருநாதர்களாக நடந்து கொள்ளாததும் சீடர்கள் சீடர்களாக நடந்து கொள்ளாததும் இன்றைய நிலையில் ஆச்சாரிய அபிமான நெறி என்பது பலன் குன்றி போயுள்ளது. எனவே நானே குருவாக அடிகளார் வடிவாக அவதரித்துள்ளேன் என்பது அன்னையின் அருள்வார். அப்ப குருநாதர்கள் எல்லாம் மற்ற பீடங்களில் மற்ற இடங்களில் குருநாதர்கள் ஆசிரியர்களை போல நடந்து கொள்கிறார்களோ இல்லையோ, மற்ற இடங்களில் சீடர்கள் போல் நடந்து கொள்கிறார்களோ இல்லையோ, ஆனால் நமக்கெல்லாம் உயர்ந்த குருவாக கிடைத்தவர் அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள். அவங்க உயர்ந்த குருநாதர். நாமும் உயர்ந்த நிலையில் உயர்ந்த எண்ணங்களையும் உயர்ந்த சொற்களையும் உயர்ந்த செயல்களையும் நற்பண்புகளையும் வளர்த்து கொண்டு இந்த இருமுடியை செலுத்துவதன் மூலமாக நம்முடைய விதி வழி நம்முடைய மதி சென்ற போதும் விதியின்படி இது நடக்கலாம் என்ற போதும் விதியின்படி நன்மைகளை மட்டும் நடக்க வைத்து விதியில் புறம்பான ஏதேனும் இருந்தால் அவைகளை எல்லாம் மாற்றி நமக்கு நன்மைகளை மட்டுமே தருபவர் அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள். பறவை தன் குஞ்சுகளை காப்பது போல பாலகன் நம்மோடு இருந்து காத்து வருவதை புரிந்து கொள் என்று அம்மா அருள்வாக்கிலே கூறுவார்கள். அப்படிப்பட்ட பங்காரு அம்மா நமக்கு தந்த இந்த இருமுடியை செலுத்துவோம். விதிப்படி எல்லாமே நன்மையாகவும் நடக்கும். விதியை தாண்டியும் அம்மா அவர்கள் நமக்கு நன்மைகள் மட்டுமே தரும் விதமாக நம் வாழ்க்கையை நடத்துவார்கள். நம்முடைய ஆன்மாவை வழி நடத்துவார்கள். மேல்மருவத்தூர் பங்காரு அம்மா அவர்கள் எங்கேயும் போய்விடவில்லை. அங்கே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அமர்ந்து கொண்டுதான் நம்ம செலுத்தக்கூடிய இருமுடியை பார்க்கிறார்கள். அம்மா மனம் மகிழ்கிறார்கள். தொண்டு செய்யுங்க. நம்மளால் முடிந்த அன்னதான தொண்டு, நம்மால் முடிந்த மருத்துவ தொண்டு, நம்மால் முடிந்த கல்வி தொண்டுகளில் ஈடுபட்டு அம்மாவுடைய அருள் நிழலில் வாழ வேண்டும். அதற்கு அம்மா தாயே நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வாருங்கள் சக்திகளை, மேல்மருவத்தூரில் சந்திப்போம். கட்டாயம் வாங்க. மேல்மருவத்தூர்ல இருமுடி செலுத்த வருடம் தோறும் வாருங்கள் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா.